ஐயா, நீங்கள் பெரிய வரலாற்று ஆசிரியர், நிறைய வரலாறுலாம் படிச்சிருக்கீங்க, உலக அரசியல்லாம் பேசுவீங்க. இஸ்ரேல் ஈரான் போர் எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஒரு நியாயமும் இல்லாத அரசியல் நம்முடைய ஜியோ பாலிட்டிக்ஸ். ஒரு நியாயம் கிடையாது. வெனின்சுலா எண்ணெய் கிணறு வச்சுருக்கேன், உறுத்துது நம்முடைய ட்ரம்ப்பை. அவனையும் அவன் கொண்டாடியும் பிடிச்சி கொண்டாந்து சிறையில் வச்சுட்டு அவன் நாட்டை கைப்பற்றிக்கின்றார். இப்போ அவருடைய நோக்கம் அந்த நாடு அல்ல, அந்த நாட்டுக்கு மேயராக வர்றதில்லை, எண்ணெய் கிழங்கு. அதை அமெரிக்காவுக்கு அந்த வளத்தை பயன்படுத்துது. சரியா? இந்த புட்டின் பெரிய யோக்கியன். கனிம வளம் மிகுந்தது நம்முடைய உக்ரைன், ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற நாடு. கனிம வளம் மிக்கது. இந்த கனிம வளம் உறுத்துது நம்முடைய புட்டினை. இவன் அடிமை கொண்டால் கனிம வளத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று புட்டின் 3 ஆண்டுகளாக போராடுகிறார். இப்படி நம்மகிட்ட இருக்க கனிம வளத்தை பிடிக்கிறதுக்கு போராடுவானே என்று இவர் நேட்டோ அமைப்பில் சேர்ந்தார். நேட்டோ என்பது பல நாடுகளின் அமைப்பு. அந்த அமைப்பில் நீ சேர்ந்ததினால் என்னுடைய பாதுகாப்புக்கு தீங்காகிவிட்டதுன்னு பேசுகிறான். ஏன் ஒருத்தன் அவன் விரும்புகிற சங்கத்தில் சேர்ந்துக்கிறதுல உனக்கு என்ன பாதுகாப்பு குறைவு? நீனும் ஒரு சங்கத்தில் சேரு, ஒரு சங்கத்தை உருவாக்கு. புட்டின்னு அதான், ட்ரம்பும் அதான். அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றவன். இப்பொழுது போர் என்பது நேருக்கு நேர போடுற வாள் சண்டையும் இல்லை, துப்பாக்கி சண்டையும் இல்லை. இப்போ தரைப்படையே இன்னும் கொஞ்சம் காலத்தில் கலைத்து விடுவார்கள். புரியுதா? எல்லாம் வான்வெளி சண்டை தான். கப்பல்லாம் இருக்குது, ஒரு சைடில் இருக்குமே, ஏதாவது வெஞ்சனம் மாதிரி ஆயிடுச்சு, சோறு மாதிரி இருக்கிறது இப்போ வான்வெளி படை. அதனால் அணுகுண்டை எடுத்து எங்கேயாவது வீசிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அணுகுண்டு வச்சுருக்கிறேன், நான் மட்டும் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்காதேங்கிறேன். அது என்ன நியாயம்? சரி, ஒரே ஒரு நாடு இஸ்ரேலாக உட்காந்துக்கணும், சுற்றி இருக்க 37 நாடுகளையும் எழுத்து போட்டுவிட்டுனா தனியாக சர்வைவ் ஆகிறானையா? அவன் அமெரிக்காவை வச்சுக்கிறான், அமெரிக்கா அவனை வச்சுக்கிறான், இவன் அவன் மேலே கொண்டு போய் ஒருத்தங்கிட்டையும் எந்த நியாயமும் கிடையாது. ஆனால் நான் ரொம்ப இந்த பாலஸ்தீன மக்கள் படுகிற பாட்டை பார்த்து ரொம்ப நொந்து போவேன். அவர்களை வாழ விடாமல் நசுக்கி நெருக்கி எத்தனை லட்சம் மக்கள் பாலஸ்தீன மக்கள். நான் சொல்கிறேன், இஸ்ரேலும் இரு, பாலஸ்தீனம் இருக்கட்டும், என்ன தப்பு? அவனும் அந்த பூமியில் பிறந்தவன் தானே. ஒரு நியாயமும் உலகத்தில் கிடையாது. ஹிட்லர் காலத்தில் கிடையாது, ட்ரம்ப் காலத்தில் கிடையாது, புட்டின் காலத்தில் கிடையாது, எதுவும் கிடையாது. இதில் நம்முடைய இவர் இருக்கார் ராகுல், பாரத மாதாவை விட்டு விட்டார் மோடி அப்படின்னு அவர் சமீபத்தில் பேசியிருந்தார். எதனால் பேசியிருந்தார் என்றால், ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்காதே என்று அவன் சொன்னான். நீ எண்ணெய் வாங்கினால் அந்த பணத்தை அவன் பயன்படுத்துகிறான், பயன்படுத்தி போருக்கு அதை பயன்படுத்துகிறான். ஆகவே நீ எண்ணெய் வாங்காதேன்னு சொன்னார். எனக்கு இந்த கருத்து கேட்டோன்னு கிறுகிறுத்து போச்சு. ஏன்னா ட்ரம்புக்கு இப்படிலாம் யோசனை வருது என்ன? அதாவது போர்களை தடுப்பதற்கு ஒரு நாட்டினுடைய வர்த்தகத்தின் மீது நான் வரி விதிப்பேன் என்று சொல்வாரேனால், இரத்த சிந்தல் இல்லாமல் அந்த வரி விதிப்பின் மூலம் போர்கள் நிறுத்தப்படுகின்ற நிலை ஏற்படுமானால் அது ரொம்ப புதிய கருத்து தானே அது. ஆனால் அவர் நேர்மையாக இல்லை. இப்போ போய் இஸ்ரேலில் குண்டு, என்ன ஈரானில் குண்டு வீசி கொண்டிருக்காரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைவனை கொண்டுட்டாங்க ஐயா. அடையா தலைவனை, போர்படை தலைவனை கொள்வான், தலைவனை கொள்வான். அது போர்னா என்ன, அப்புறம் ஆள் பார்த்து கொள்வானா? அதெல்லாம் போர்னா சாவான்ல, வருத்தப்படலாம் நம்ம, அவ்வளோதானே தவிர போர் என்றால் அழிவு தானே. அது குண்டு வீசுறது, வான்லேருந்து வீசுகிறேன், ஓன் தலையிலையும் விழுங்க, என் தலையிலையும் விழுங்குது. என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம்? அந்த நாடு அடிமைப்படுவது பெருசாக தெரியலையாக்கும். அந்த அந்த நாட்டினுடைய தலைவன் அழிந்து விட்டான், அவன் மல்லு கட்டுறான், அவனை அழிக்கிறான். இல்லை, ஈரான் அந்த அணு ஆயுதம் தயாரிக்குது, அந்த அந்த மாதிரி குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருக்குது. அவங்க ஈரான் ரொம்ப கெட்டிக்காரங்க. வரலாற்றிலே பாரசீகர்களுக்கு நிகரான அது ஒரு ஆரிய நாடு. அங்கேருந்து தான் நம்முடைய டாட்டா மாதிரி ஆட்களும் வந்தார்கள், நம்முடைய பிராமணர்களும் வந்தார்கள். புரியுது அவனுக்கு? ரொம்ப மூலக்காரங்க இந்த ஈரான்காரங்க, அருமையான. பின்னால் மதமாக முஸ்லீமாக மாறினார்கள். அதாவது அவருடைய மதம் சொராஸ்ட்ரிய மதம், அவருடைய தொடக்க கால மதம். பாரசீகம் அவருடைய நாட்டுக்கு பெயர். இப்பொழுது தான் ஈரான். அதுக்கு உலகத்தில் ஒரு பக்கமும் நியாயம் இல்லை. எந்த நியாயத்தையும் நீ பேச முடியாது. இல்லை, நீங்கள் எதுவும் எந்த பக்கமும் நிற்கலையா? நம்ம இந்த நியாயத்தை பேசினா அந்த நியாயம் இடிக்குது, அந்த நியாயத்தை பேசினா இந்த நியாயம் இடிக்குது. இப்போவும் அமெரிக்கா படையெடுத்தது தவறு என்று ராகுலால் சொல்ல முடியவில்லை. அந்த தலைவனை கொன்று விட்டார்களே என்று தான் சொல்லுகிறார். அப்படியானால் ஒன்று செய்யலாம், பீச்சின் போது தலைவனை கொல்லாமல் நாட்டை அடிமைப்படுத்தி விட்டால் சரியாகிவிடுமா? பாரத மாதாவை விட்டு விட்டார் என்று சொன்னார் ராகுல். என்ன பாரத மாதாவை விட்டு விட்டார்?
திருப்பூர்லேருந்து சரக்கு போகணும், ஆம்பூரை இழுத்து மூட வேண்டியதுதான். 50% வரி விதிக்கிறேன். இப்போ 18% வரி விதித்தனால திருப்பூரும் தப்பிச்சிச்சு, ஆம்பூரும் தப்பிச்சிச்சு. ஸ்டாலினால் பொருளாதார வளம் ஏற்பட்டிருக்கு இந்த நாட்டில். வெளிநாட்டு பணம் வருது, அந்நிய செலாவணி வருது, படித்த இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார்கள். படித்த இளைஞர்களுக்கான கல்லூரிகளை எம்ஜிஆர் பெருவாரியாக தனியாரிடம் கொடுத்து உண்டாக்கி வைத்திருந்தார். இந்த நாடு அமைதியாக இருக்கிறது. படித்த இளைஞர்களினால் வருகின்ற பணம், இந்த நாடு அமைதியாக இருக்கிறது. துறைமுகம் இருக்கிறது, பெரிய துறைமுகம் இருக்கிறது, பெரிய பரந்துபட்ட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுகள் இருக்கின்றன, அகண்ட பெரும் சாலைகள், தேசிய சாலைகள், கட்காரியால் போடப்பட்ட சாலைகள் இருக்கின்றன. படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் அமைதியானவர்கள். அதனால் வர்றேன், கொரியாக்காரனும் ஜப்பான்காரனும் அவனும் இவனும். இதில் 11% வளர்ச்சி என்னால் ஏற்பட்டது, இவரால் 5 ஆண்டுகளில் ஏற்பட்டது. இந்த நாடு தோன்றியதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கொண்டே வருகிறான் ஒவ்வொருவனும். இவர் என்ன செய்து விட்டார்? மத்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளின் காரணமாக குஜராத் வளர்கிறது, பம்பாய் வளர்கிறது, கர்நாடகம் வளர்கிறது, தமிழ்நாடு வளர்கிறது. இதில் நான் மட்டும் சொல்கிறதுக்கு என்ன பொருள் இருக்குது? அந்த ட்ரம்ப் விதித்த வரி தொடர்ந்து இருந்தால் திருப்பூர் படுத்திருக்கும், ஆம்பூர் படுத்திருக்கும், தமிழ்நாடு படுத்திருக்கும். தெரியுமா அவனுக்கு? குஜராத்தும் படுத்திருக்கும், பம்பாயும் படுத்திருக்கும். இதில் போய் அவர் கீழே இறங்கி நம்முடைய மோடி, நான் அவருடைய அரசியல் கொள்கைகளை நான் ஏற்றுக்கொள்ள, நான் இந்துத்துவ ஆள் இல்லை, நான் சங்கியும் இல்லை. ஆனால் சரியானது சரி என்று சொல்ல வேண்டும் இல்லையா? அவர் போய் நான் சரி ரஷ்யாவில் என்ன வாங்கலை வேறு இடத்துல வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால நமக்கு 18% வரியானது நல்லதா? நீ போய் மண்டி போட்டு விட்டாய். மண்டி போடாமல் போய் அவர் ஒரு மிதிச்சிட்டு வந்தால் அவன் 100% வரி போடுவேன் திருப்பூரம் முழுவதும். மக்களுக்காக மண்டி போட்டால் மண்டி போட்டவனுக்கு அவருக்கான் பெருமை. மக்களுக்காக அது நடக்கிறது. இந்த நாட்டு வியாபார வணிகத்துக்காக நடக்கிறது. இந்த நாடு உயிர்த்திருக்க வேண்டும் என்பதற்காக நடக்கிறது. இதில் ஒரு தனி மனிதனுடைய பிரைம் மினிஸ்டருடைய சவுடாலுக்கு என்ன இடம் இருக்குது என்று கேட்கிறேன் நான். He kneels down before Trump. Why? Not for his own sake, but for the country. அது பாராட்ட உனக்கு தெரியாது. எய்த்தா மோடியை ஒரே தான் புதைக்கணும் குழிக்குள்ள உண்டு. அப்புறம் பாராட்டினா விண்ணுக்கு ஏற்றணும். இந்த முட்டாள்தனத்தை தானே பழக்கி வச்சுருக்காங்க நமக்கு அரசியல்வாதிகள். மோடி நல்லதே செய்யாதவரும் இல்லை, கெட்டதே செய்தவரும் இல்லை. ரெண்டும் கலந்தது மனித வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். புரியுதா உனக்கு? அமெரிக்காவின் இந்த ஏகாதிபத்திய சிந்தை எப்படி? ஏகாதிபத்தியம் உங்கள் ஊர் பண்ணையார் மாதிரி தான், நம்ம பெரிய அண்ணன் தான் ட்ரம்ப். ஒன்றும் மாறுதலே இல்லை. உலகம் தோன்றி இருந்து இன்றைக்கு வரையிலும் எதுவும் மாறலை. பணம் வச்சுருக்கிறவன் ஊருக்கே பெரிய மனுஷன். அவன் சொல்கிறத நம்ம எல்லோரும் கேட்கணும். இல்லைன்னா நம்முடைய நிலத்தை பிடுங்குவேன், நம்ம நிலத்துக்கு வேலைக்கு வராதுன்னு சொல்லுவேன். என்ன நம்மகிட்ட அரிசியை வாங்க மாட்டேன்பேன். எல்லாம் பண்ணுவாங்க. உலகம் தோன்றி இருந்து இன்றைக்கு வரையிலும் எதுவும் மாறவில்லை. புத்தன் பிறந்து கொஞ்ச காலம் அசோகனை உருவாக்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு பொற்காலம் எனக்கு தெரிய அசோகனுடைய பொற்காலம் தான். வணங்கத்தக்க மண்ணே அசோகன் ஒருத்தன் தான். ஆமாம், வணங்கத்தக்க மன்னன். அசோகனை போல ஒரு மன்னன் நமக்கு தொடர்ந்து கிடைப்பானே ஆனால் நாம் ஜனநாயகத்தை கண்டுபிடித்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. பெனிவலன் டிக்டேட்டர். ஈரான் தலைவரை கொண்டுட்டாங்க. இங்க இருக்கிற மத சார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டம் இந்த கட்சிகள்லாம் அவங்க தலைவருக்கு நீ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸோட வந்துருக்கியா நீங்க? அதுதாங்கய்யா, அது இங்க இருக்கிற தலைவர்கள்லாம் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மோடி அவர்கள் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. இல்லை மோடி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் இறந்தது வருந்தத்தக்கதுன்னு, குண்டு போட்டது வருந்தத்தக்கதுன்னு சொல்லலை. இங்கே பாரு, அடுத்த வீட்டுக்காரனும் 3வது வீட்டுக்காரனும் போடுற சண்டை. இதில் நீ என்ன பண்ண முடியும்? மக்கள் மடிக்கிறாருல்ல, இங்கே நம்ம பேசணும்ல. அப்போ ஒன்று செய்வோமா? சொல்லு, தெளிவாக சொல்லு. நாங்கள் எந்த போர்ப்படைகளை கலைத்து விடுவோம், எந்த போருக்கும் நாங்கள் போக மாட்டோம். அது பாகிஸ்தானாக இருந்தாலும், வங்கதேசமாக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானமாக இருந்தாலும் போக மாட்டோம். நாங்கள் மனிதர்களை கொல்ல மாட்டோம். சொல்லு, கொள்கை வகுக்கணும்னு சொல்லு. உலகத்தில் எந்த மாறுதலாக ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்படவே இல்லை. பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் மாறி இருக்கின்றன தவிர இனிமேல் தரைப்படையும் தேவையில்லை, கப்பல் படையும் தேவையில்லை. வான்படைகள் மட்டுமே போதும், அணுகுண்டுகள் மட்டுமே போதும். கடைசியில் ஒரு நாள் பொட்டல் ஆகிடும், அப்புறம் முடிவுக்கு வந்துடும். ஒரு காலத்தில் நோவாவை கப்பல் ஏற்றி காப்பாற்றிய கடவுள் மீண்டும் மாதிரி எவனா ஒருத்தனை காப்பாற்றி மீண்டும் உலகத்தை தடைக்க செய்தாருடைய உலகமே. இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு தீர்வு என்னவா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன தீர்வு? ஈரான் அடங்கிடும், அவ்வளோதான். அடங்கணுமா? அடங்கிடும் சொல்கிறேன் நான், எதை பற்றியும் சொல்லலை. இது அது அவங்க
இவனுக்கும் அவனுக்கும் நடக்கிற சண்டை, பயில்வான் வெல்றேன். இது பயில்வான்களின் உலகமாக இது இருக்கிறது. இப்போ ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யாவும் சீனாவும் கொஞ்சம் களமிறங்கிறதா, இறங்க வேண்டியதானே, உதவி செய்யறதா சொல்றாங்க. இறங்க வேண்டியதானே, விஜயம் இல்லைங்க, இறங்க வேண்டியதானே. சீனா அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு பெரிய நாடு, ரொம்ப வளமான நாடாக ஆகிவிட்டான். நம்மளை விட வறுமையில் இருந்த நாடு. நம்ம 89 பொருளாதாரத்தை திறந்தோம், அவன் 73 திறந்துட்டான், 79 76 திறந்துட்டான். டெங் சியாபிங் தான் சீனாவினுடைய இவ்வளவு வளத்திற்கும் காரணம். ஆனால் சீனாவை ஒருமைப்படுத்தியவன் மாசேதுன்னு சொல்லி இன்றைக்கி அவனை தான் போட்டிருக்கிறார்கள். வச்சுக்க, அவன் என்னமோ பார்த்து கொண்டே இருக்கான். அவன் எல்லாருக்கும் கடன் கொடுத்து வச்சுருக்கான். நம்ம நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கெல்லாம் இலங்கையில் கப்பல் படையை கொண்டு வந்து நிறுத்திக்கிறான். பர்மாவுக்கு அவன் தான் உதவி, நேபாளத்துக்கு உதவி, பாகிஸ்தானுக்கு உதவி, வங்கதேசத்துக்கு உதவி, நம்மளை சுற்றி இருக்க பூராவுக்கு உதவி. ஒரு நாளைக்கு நம்மளை எப்படி அமுக்கிறதுங்கிறதுக்கு தோதாக எல்லாம் வச்சுருக்கேன். நம்முடைய அயல்நாட்டு கொள்கைகளில் என்ன ஒன்றும் நம்மளை சுற்றி இருக்க நாடு பூரா நமக்கு நம்முடைய எதிரியால் பயன்படுத்தப்படுகின்ற நாடுகள். ஒரு நாடு கூட, எத்தனை நாடு, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கையில் கப்பல் படை இருக்குது, சீனாவினுடைய கப்பல் படை. அப்புறம் பர்மா அவனுக்கு அடிமைப்பட்ட நாடு தான். ஒன்றும் செய்ய முடியாது. சுற்றி ஒரு நாடும் ஏதாவது ஒரு நாள் நடந்தால் அப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் எல்லாம் வளர்ச்சி வச்சுருக்கேன். 10 ஆண்டு 20 ஆண்டுக்கு திட்டம் போடுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. அவன் நாட்டில் சாலை போடுறான். எதுக்கு? இவனுடைய இராணுவ தளவாடங்களை கொண்டு வருவதற்கு. இந்த நாடுகள்லாம் இறங்கினா அமெரிக்காவை அடைக்கிற முடியும்னு நினைக்கிறேன். சீனா, ஈரான், ரஷ்யா மூணும் சேர்ந்து போனால் அமெரிக்காவை எல்லாரும் அந்த ஏகாதிபத்தியத்தை இங்கே வரும். சீனா நமக்கு பகை நாடு. அதனால் நம்ம ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்கோம். நம்ம ஏன் சீனா நமக்கு எதிரிங்கிறதுனால, சீனா நம்மளோட எசைஞ்சு போக மாட்டாங்கிறதுனால அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பானை நாம் வைத்திருக்கிறோம். ஜப்பான் சீனாவினுடைய நெருக்கடிக்காக நம்மை போன்ற பெரிய நாட்டோடு சேர்ந்துருக்கிறேன். புரியுதா அவனுக்கு? அதனால் அவரவர நிலையில் இருந்து கொண்டு அவரவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டியதான். இந்தியாவுடைய நிலைப்பாட்டில் உங்களுக்கு எதுவும் விமர்சனம் இல்லையா? இந்தியா ஒரு தெளிவான இது சொல்லலை அப்படின்ற மாதிரி? இல்லை, இவ்வளோ தான் செய்ய முடியும். ஜப்பானையும் அமெரிக்காவையும் இந்திய பிரதமரும் பிரான்ஸ் அதிபரும் சேர்ந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் ட்ரம்ப் கேட்டால் எங்கேயாவது உலகத்தில் சண்டியர் காப்பானா? எந்த சண்டியராவது காப்பானா? ட்ரம்ப் உலகத்துக்கே பெரிய சண்டியர். ஆமாம், உலக போர் மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உலகத்தில் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டு யோசனை சொன்னார், வாங்கின வரியெல்லாம் திருப்பி கொடுன்னு. ஒரு திருப்பி கொடுத்துட்டு தான் 2வது வேலை வைப்பார். இந்த மாதிரி நம்ம செய்தித்தாளில் இந்த தினத்தந்தியில் கடைசி பக்கம் ஒரே சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கையாக போட்டு ஒரு 3 பக்கம் அதை மட்டும் படிக்கிறவே இருக்கேன். அது மாதிரி இருக்குது இந்த இதெல்லாம். படி, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, வரியை திருப்பி கொடுத்துட்டு தான் ரொம்ப 2வது வேலை வைப்பார். உலக போர் எது மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? வரும் பிறகு அழிவு வரும் என்று நிற்கும். உலக போரை தான் தோற்றுவித்தார்கள், முதல் முறையும் 2வது முறையும். 3வது முறை வந்தால் ரொம்ப சிரமம் தான். எல்லாம் அவர்கள் காலத்தில் வரையிலும் துருப்புகள் போராடின. இங்கிருந்து ஹிட்லருடைய துருப்புகள், நெப்போலியனும் போரில் தோற்றான், ரஷ்யாவோடு போய் ஹிட்லரும் தோற்றான். ஏன் தெரியுமா? அந்த போரை இழுத்து கொண்டே போய் பனிக்காலம் வரையிலும் கொண்டு வந்து விடுவார்கள் ரஷ்யர்கள். உலகத்திலேயே ரஷ்யாவுக்கு மீறிய பனி நாடு வேறு எதுவும் கிடையாது. சைபீரியாவெலாம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், உள்ளே இழுத்தாங்க மாஸ்கோவுக்கு. எல்லோரும் பனியிலே செத்து போனான் ஜெர்மன்காரன் பூரா. ஹிட்லர் தோற்றார், ரஷ்யா வென்றது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, துருப்புக்கள் சாகின்ற காலமெல்லாம் போய் இப்போ உன்னையும் என்னையும் போட்டு தெளிவாங்க. நம்ம 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறதே குண்டை போட்டுருவேன். இப்போ குண்டெல்லாம் ஊருக்குள்ளே குறிவைத்து வீடுகளுக்குள் வருகின்ற நிலை வந்து விட்டது. இனிமேல் தரைப்படை தோற்றது. பெரிய படை வைத்திருந்தார் சோழ பேரரசர், வென்றார் உலக நாடுகளை எல்லாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் போயிடுச்சு. தரைப்படைக்கும் இனிமேல் வேலை இல்லை, கப்பல் படைக்கும் வேலை இல்லை, வான்படைகளுக்கும் அணுகுண்டுக்கும் தான் வேலை. நான் வரையிலும் இயற்கையாக செத்துருவேன். உன் காலத்தில் கொண்டு விழுந்து சாவி வேணும் எனக்கு தெரியாது. எல்லாம் போர் இன்னும் அதிகமாகுதுன்றாங்க. எது இப்பயே போரெல்லாம் அதிகமாகுன்றதுன்றாங்க. சரிமாங்க, நிறைய விஷயங்களை பேருந்து கொண்டே நன்றி.